பெரிய ஷாட், கேட்ச் 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 கேட்ச், 6. ஓ டியர், நம்ம ஒரே பதம் பார்க்குறாங்க கைஸ். ஓ ஓ கேட்சா கேட்சா இல்லை 6. 27 பாலுக்கு 44 ரன்னு தான் கைஸ் இப்போ தேவையே. முடிந்தது போட்டி. ஒரு பெரிய ஷாட் ஆடிருக்காங்க. Right into the money. Rocket plunged into the out of the Wankhede Stadium. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். வெல்கம் டு ஜோசோன். ஓசோனில் ஓட்டை விழுந்தாலும் ஜோசோனில் ஓட்டை விழாது என்று கூறிக்கொண்டு ஒரு பிளே ஆஃப் ரேஸ்லேயாக நம்ம இருந்துட்டு இருக்கோம். நீ வரப்போற போட்டிகள் எல்லாம் தாறுமாறு சம்பவம் பண்ண வேண்டிய போட்டிகள். கண்டிப்பா வந்து 2 மேட்சும் ஜெயிச்சாகணும். அதுவும் நெட் ரன் ரேட்டு அதிகமாக வச்சு ஜெயிச்சாகணும். ஏன்னா இங்கே வந்து நமக்கு லக்கில் தான் நம்ம பிளே ஆஃபில் போக சான்ஸ் இருக்கு கண்டிப்பா. ஏன்னா கிங்ஸ் 11 பஞ்சாப் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தோத்தே ஆகணும். தொப்பி அடிக்கணும். அப்பதான் நம்ம வந்து 7 வெற்றிகளுடன் பிளே ஆஃபை நெருங்க முடியும். இனி வந்து நம்ம எந்த மோட்ல இறங்க போறோம்னா, உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், எதிர் டீமுக்கு உயிர் மட்டும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு அடிச்சாதான் நம்ம வந்து ரன் ரேட்டே எகிர வைக்க முடியும். 2 மேட்சும் நம்ம நிறைய ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும். இவ்வளவு போயெல்லாம் சென்னை சேப்பாக்கத்தில் வைத்து ராஜஸ்தான் ராயல்ஸிற்கும் கைதிகள் ஆட்டம் ஆரம்பம். 2 டீமுமே ஜெயிலில் இருந்த டீம். ஓகே, சென்னை சேப்பாக் ஜெயிலிற்கு, ஸ்டேடியத்திற்கு நம்ம மைண்ட் அங்கே போகுதே. ஓகே, மேட்சுக்குள்ள போகலாம். இட்ஸ் டாஸ் டைம் இன் சென்னை கிரிக்கெட் கிரவுண்ட், சேப்பாக்கம் கிரவுண்ட். ஓகே, சென்னை சேப்பாக் நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும் எப்பவுமே. ஓகே, காயினை நம்ம தான் ஸ்பின் பண்ணுறோம். ராஜஸ்தான் ராயல்ஸ் கால்ட் ஹெட்ஸ். மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டிய கட்டாயத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒன் த டாஸ். பேட்டிங் எடுத்தால் நல்லா இருக்கு. ஆனால் நம்ம சேசிங்கில் தரமான சம்பவம் எல்லாம் பண்ணி ஆளோலாக்கம். ஓகே, பவுலிங் எடுத்திருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் டிஃபென்ஸ் பண்ண வேண்டும். ஓகே, சென்னை சேப்பாக்கின் ஓப்பனர் ரஷீத் மற்றும் சாம் கரன். நம்ம வந்து ஃபர்ஸ்டே ஆனதுனால பிரவிஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வர முடியல. இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் உள்ள வருது. நம்ம ஓப்பனர் சாம் கரன் சுட்டி குழந்தை மற்றும் இன்னொரு சுட்டி குழந்தை ரஷீத் உள்ள ஒரு வெடிக்கட்டு சம்பவம் நடத்தின இன்னைக்கு. சூப்பர் ஓப்பனிங் கைஸ். 6 ஓவர் முடிவில் 54க்கு 1. ஓகே, சென்னை சேப்பாக்கில் நம்ம களம் இறங்குறோம். நம்ம ஹோம் கிரவுண்டில் ஒரு தரமான சம்பவம் பண்ணி ஆக வேண்டும். சந்தீப் சர்மா ஓவர் போட வராரு. முதல் பந்து சந்தீப் சர்மா. பவர் பிளே கம்ப்ளீட்டட். ஓகே, ஐயோ நல்ல ஷாட்டு, குயிக் சிங்கிள். போயிருந்தா பவுண்டரி போயிருக்கான். அந்த மாதிரி ஒரு அட்டி தான் அது. தேஷ்பாண்டே ஓமை. ஓகே, வெறித்தனமான ஷாட் கைஸ். வீறு கொண்டு போச்சு பந்து. முதல் பவுண்டரி ஆஃப் தி மார்க் வித் பவுண்டரி இல்லை. நம்ம முதல் பவுண்டரி அடிச்சிருக்கோம் சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கு. இந்த மேட்ச் வந்து நம்ம அக்ரெஷன் காட்டி ஆகணும். இந்த புது அப்டேட்டில் கிரவுண்டட் அக்ரெசிவ் ஷாட்டு பக்காவாக கனெக்ட் ஆகும். அதை யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு தரமான சம்பவம் பண்ணி ஆகணும். எஸ், இதே தான் கைஸ். ஒரு முரட்டு சம்பவம் இன்னைக்கு இருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு அக்ரெசிவ் மைண்ட் செட்டில் தான் ஆடி ஆகணும். கடந்த சில போட்டிகளாக நிறைய டாட் பால் எல்லாம் ஆடணும். இப்போ நம்ம அக்ரெஷனை உள்ளே கொண்டு வந்திருக்கோம். சிட்டி 2.0 மாதிரி. ஷாட், வாட் அ ஷாட் ப்ரோ. ஷார்ட் பாலு, பக்கா கனெக்ஷனு, அதுவும் சரியான கேப் பிக்கிங். ஹாட்ரிக் ஆஃப் பவுண்டரிஸ் கேஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் எந்த ஐடியாவும் இல்லை. ஏன்னா ஜோசோன் வந்து தாறுமாறு தக்காளி சோறு பண்ணிட்டு இருக்காரு. நோ பால், ஃப்ரீ ஹிட் இருக்கு. ஏன் விசுவாசம் சிஎஸ்கேக்குடா அப்படின்னு பழைய இதை காட்டுறாரு. இப்போ ஃப்ரீ ஹிட் இங்கே வருது. ஃப்ரீ ஹிட் பால் கமிங் அப். பெரிய ஷாட்டு போகலாம். ஸ்ட்ரைக் ரேட்டை எகிர வைக்கலாம். கமிங். ஷாட் இன்டு தி கிரவுட் ஃபார் 90 ஷாட். மஜா பிக்கிங் இன்டு தி கிரவுட். 6 பாலுக்கு 19. ஜஸ்ட் மிஸ். ஸ்டம்பு பறந்திருக்கும். மீண்டும் ஒரு பவுண்டரி. 5 பவுண்டரி தொடர்ந்து அடிச்சிருவாங்க. கேப்டன் 90s ஜோ ஆன் சார்ஜ். சிங்கம் ஹீஸ்தோரா சிங்கம் கைஸ். இவருங்க நம்ம பேட்டிங் வந்து ஹார்ட் மோடில் தான் ஆடிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம அக்ரஷன் காட்டி ஆகணும்னு இறங்கினதாக்கம். ஏன்னா ரன் ரேட்டு ஹெவியாக வைக்கணும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. அப்போ தான் வந்து நம்மளால் வந்து பிளே ஆஃபில் தகுதி பெற முடியும். சூப்பராக போட்டு தந்தார் மற்றவர் துஷார். ஓகே, ஷாட், மீண்டும் ஒரு சிங்கிள். பெருமை நாடி ஆகணும். நம்ம விக்கெட் சிஎஸ்கேக்கு கண்டிப்பாக முக்கியம். எக்ஸ்ட்ரா கவரில் சூப்பர் கேப் இருக்குது. ஃபுல் பால் போட்டால் நல்ல ஷாட். ஸ்ட்ரைக் டு தி ஃபீல்டர். நோ ஷார்ட் பால். சர்ப்ரைஸ் டெலிவரி ஷாட். நல்ல ஷாட். ஒரு குயிக் சிங்கிள் கிடைக்கும். 10 ஓவர் முடிவில் சிஎஸ்கே அணி 85க்கு 1. ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்குது. இப்படியே போனால் ஒரு ஹிமாலய இலக்கை அடையலாம் நம்ம கண்டிப்பாக. ஆனால் ஜோசோன் இருக்கும் வரை சிஎஸ்கேவை கொல்லும் ஆண்மகன் இன்னும் பிறக்கவில்லை மாமா. அந்த மாதிரியாக்கம். மகேஷ் தீக்ஷனா. ஸ்பின் அட்டாக் வந்தாச்சு. இனி பொறுமை கடலினும் பெரிது.
ஓகே, ஆனா நல்ல ஷாட்டா கனெக்ட் ஆயிருக்கு. மீண்டும் ஒரு பவுண்டரி. இன்னும் யாரு முகத்துல முழிச்சோன்னு தெரியல. சூப்பர்ரா. 12 பாலுக்கு 29. கேப் பிக்கிங். கேப்பை பார்த்து அடிச்சுட்டே இருந்தா பாத்தி நம்ம. ஏன் கத்துற? சரி சரி சரி. ஐயோ, ஷார்ட் பால் அப்படியே தட்டி விட்டுறலான்னு பார்த்தோம். ஆனால் பால் நல்லா டேன் ஆகிட்டு உள்ளே வந்துருச்சு கேஸ். ஒரு லேட்டு கட் ஆடலான்னு பார்த்தோம். ஆனால் புவர் டைமிங். நல்ல ஒரு டச்சில் இருந்தோம். 13 பாலுக்கு 29 காலி ஆகிறோம் கேஸ். ஆனால் ஓகே, விஜய் சங்கரை தூக்கிட்டு வருவோம். ஒரு 5 ஓவர் சிமுலேட் பண்ணிவிட்டு நம்ம இம்பேக்ட் பிளேயர் இறக்கணுமா வேண்டாமான்னு பார்ப்போம். ஓகே, நம்ம இனி கொஞ்சம் பேட்டிங் பார்க்கலாமா இல்லை வேண்டாமா? ஸ்பின்னு சூப்பராக சப்போர்ட் ஆகுது இந்த பிச்சில். MS தோனி மற்றும் ரவீந்திர ஜடேஜா இன்னும் ஆடிட்டுருக்காங்க. 16 ஓவரில் 141. நம்ம இவங்களுக்கு ஆட முடியாது, ஜஸ்ட் பார்க்க மட்டும்தான் முடியும். 16 ஓவர் முடிவில் 142க்கு 5 கேஸ். ஒரு 200 ரன்னாவது வைக்கணும். ஏன்னா நம்ம ஜெயிச்சா வேண்டிய கட்டாயம் இந்த மேட்ச்சு. ஹசரங்கா லெக் ஸ்பின்னருக்கு கொஞ்சம் வீக்காக்கும் தோனி. பாப்பா என்ன நடக்க போகிறது. பெரிய ஷாட்டே, மகேந்திர பாகுபலி என்னும் தோனியின் அட்டகாசமான ஆட்டம் இங்கே ஆரம்பிக்க இருக்கிறது. ஆனால் டெத் ஓவரை நோக்கி பயணம். ஓகே, கடைசி ஓவர் பார்ப்போம் கைஸ். MS தோனி 21 பாலுக்கு 46 ரன்னோட நிற்கிறாரு. டேஜா ஸ்ட்ரைக்கில் லாஸ்ட் ஓவரில் ஒரு 19 ரன் வந்து இங்கே சூப்பராக இருக்கும். நல்ல ஷாட்டு. முக்கியமாக சிங்கிள் போயிருக்கு. தோனி ஆன் ஸ்ட்ரைக்கு. ஆனால் தோனி ஒரு நல்ல டச்சில் இருக்கார். 21 பாலுக்கு 46 ரன்னு. நம்ம வந்து தோனி பேட்டிங்கை பார்க்குறதுக்கு, அதுவும் கடைசி ஓவரில் தோனி பேட்டிங் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். அதுதான் நம்மளும் பார்த்துட்ருக்கோம் டக் அவுட்டில் இருந்து. பெரிய ஷாட்டு. தட் இஸ் MS தோனி ஸ்பெஷல். 15 ஸ்டாண்ட் ஃபார் தல தோனி. CSKக்கு முக்கியமான போட்டிகள் எல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸோட முன்னாள் கேப்டன் பயங்கரமாக சம்பவம் பண்ணுவார். தோனி சிக்ஸரா பவுண்ட்ரி. ஆனால் மச் நீடட் பவுண்ட்ரி ஃபார் CSK. இறங்கி விட்டார் ராக்கெட்டு. இந்த பால் மேக்ஸிமம் 6க்கு தான் போவார். நோ ப்ரோ, 200 வர வாய்ப்பு இல்லை ப்ரோ. பவுலிங்கில் நம்ம தரமான சம்பவம் பண்ணி ஆக வேண்டும். ஓகே, கடைசி பந்து. தோனி ஆன் ஸ்ட்ரைக். நல்ல ஷாட்டு. கேப்பில் ஒரு பவுண்டரியோட சென்னை சூப்பர் கிங்ஸோட இன்னிங்ஸ் முடியுது. 197 ரன் டார்கெட் வச்சுருக்கோம். MS தோனியோட ஹெல்ப்பால் சென்னை சூப்பர் கிங்ஸ் பவுலிங்கில் ஒரு 150க்குள்ளே கண்டிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸை சுருட்டணும் கைஸ். நல்லா தான் போயிட்டுருக்கு மேட்ச்சு. விஜய் சங்கர் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஓகே, நம்ம ஓவர் போட வரோம். ஓகே, சஞ்சு சாம்சன் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. நம்ம முதல் பந்து 2-3 விக்கெட் எடுத்து கொடுக்கணும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. ஓகே, நல்ல டச். ஒரு சிங்கிள் ஓட ஆரம்பிச்சிருக்காரு நம்ம ஓவரில். ஓகே, டாட் பந்து. நல்ல ஒரு பவுன்ஸ் கேஸ். 2 டாட் பால் இந்த ஓவரில் வந்திருக்கு. மிகவும் முக்கியமான டாட் பால் ஆக்காது. பெரிய ஷாட்டு. மீண்டும் ஒரு சிங்கிள் தான் கேஸ். கரெக்டாக ஃபீல்டு செட்டப் வச்சுருக்கோம். அதுக்கு கணக்காக தான் நம்ம பந்து போட்டுட்ருக்கோம். ப்ரோ ஷிட். விக்கெட்டுக்கான தேடல் இருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. எட்ஜு நல்ல சேவ் பை MS தோனி. 10 ஓவர் முடிவில் 81க்கு 1 கேஸ். 150 எல்லாம் இவனோட சுருட்ட முடியாதுன்னு தோணுது. 35 பால் 73 ரன். ஆனால் நமக்கு அதில் 18 பால் இருக்கு. கொஞ்சம் ஃபீல்டிங் பண்ண வேண்டிய கட்டாயம். விக்கெட் இழக்கல்ல ராஜஸ்தான் ராயல்ஸ். பெரிய ஷாட்டு. கேட்ச். எஸ், விக்கெட்டு. 6. டியர் 6 ஓவரோட சஞ்சு சாம்சனோட 50 மேட்ச் கையை விட்டு போகுதா? முடிஞ்சு. என்னடா 10 ரனாவை பஞ்சாக பறக்க விடுறீங்க. எலிமினேட் ஆக போகிறோமா? விக்கெட் வேணும் பையா. சஞ்சு சாம்சன் நல்ல டச்சில் வந்தாச்சு. விக்கெட் வேணும் கண்டிப்பாக. இந்த 10 ரனா என்ன இப்படி போட்டுட்ருக்கான்? நான் டெத் ஓவர். ஓகே, நம்ம ஓவர் போட வந்திருக்கோம். ஓகே, SSV ஜெய்ஸ்வால் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். SSV ஜெய்ஸ்வாலோட வீக்கஸ்ட் வந்து கொஞ்சம் யார்க்கர் மாதிரி தான் தோணுது. பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். எட்ஜு நல்ல சேவ். தோனி ப்ரோ எடுக்க. ஐயோ 2 அட்டானோல. ஆனால் நல்ல சேவ். ஓகே, ஒரு 4 சேவ் பண்ணியிருக்காரு தோனி பாய். ஓகே, இவன் வந்து கொஞ்சம் வீக்காக தான் கேஸ் இருக்கான் இந்த ஃபுல் பால். பெரிய ஷாட்டு. கேட்ச். 6. டியர் நம்ம ஒரே பதம் பார்க்குறாங்க கைஸ். 100 பார்ட்னர்ஷிப் வந்திருக்கு. கேட்சா இல்லை 6. பேக் டு பேக் சிக்ஸர் பை SSV ஜெய்ஸ்வால். 27 பாலுக்கு 47 ரன்னு தான் கைஸ் இப்போ தேவையே. பெரிய ஓவர் அமைஞ்சிருக்கு. விக்கெட்டு கண்டிப்பாக தேவை சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. இந்த போட்டியை ஜெயிக்க விக்கெட் நீடட். பெரிய ஷாட்டு. மீண்டும் ஒரு சிங்கிள். ஒரு விக்கெட் வேணும், அப்போ தான் கொஞ்சம் ரன் ரேட் கொஞ்சம் கம்மியாகும். பெரிய ஷாட்டு. பவுண்டரி கைஸ்.
பெரிய ஓவராக அமைஞ்சிருக்கு. இந்த ஓவரில் கிட்டத்தட்ட 12, 14, 15, 16, 20 ரன் வந்திருக்கு. பத்திரானாவோட நம்ம தான் மோசம். ஓகே, 24 பாலுக்கு 41. நம்ம ஃபீல்டிங்கில் கண்டிப்பாக நின்று ஆகணும். அப்போ தான் இந்த மேட்சை ஜெயிக்க முடியும். யோ 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 ஓகே. ஓ பெரிய ஷாட்டு, கேட்சா, பவுண்டரி. நம்ம கண்ணு முன்னாலேயே கேம்லேயே எலிமினேட் ஆக போகிறதா சென்னை சூப்பர் கிங்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் அபயகரமாக ஆட்டிகிட்டு இருக்காங்க கைஸ். பவுண்டரியா இல்லை. 46 பாலுக்கு 70ஓட எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு தரமான சம்பவம். 20 பாலுக்கு 35 என்பது ஈஸி. சென்னை சூப்பர் கிங்ஸோட பவுலர்ஸ் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனால் லக் அவங்க சைடு இல்லை. மீண்டும் ஒரு எட்ஜில் ஒரு பவுண்டரி. ஓ ராஜஸ்தான் ராயல்ஸ் கை தான் இங்கே ஓங்கிருக்கு கைஸ். 19 பாலுக்கு 31 ரன் டிஃபெண்ட் பண்ணணும். வெறும் 10 ரன் தான் ரெக்கார்ட் ரன் ரேட்டு. எட்ஜு, மீண்டும் ஒரு சிங்கிள். ஓகே, லெங்த் பாலே புஷ் பண்ணுவோம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு. ஓகே, பெரிய ஷாட்டு, மீண்டும் ஒரு சிங்கிள் போனால் குழப்பம் இல்லை. சஞ்சு சாம்சனை நிறைய ரன்ஸ் அடிக்க விடப்படாது. ஓ முடிஞ்சு மேட்ச் முடியுது கைஸ். சஞ்சு சாம்சன் அல்லப்படுற கிளப்புறாங்க கைஸ். 16 பாலுக்கு 25 எங்கிட்டு போட்டு டிஃபெண்ட் பண்ணது நம்ம. ஓகே, மீண்டும் ஒரு சிங்கிள். இதுக்கப்புறம் இந்த போட்டியை ஜெயிக்கணும்னா ரொம்ப பாடுகள், ரொம்ப சிரமங்கள், ரொம்ப பாடுகள். ஜெய்ஸ்வால் யார்கர் கொஞ்சம் வீக்னஸாக தான் இருக்கார். மீண்டும் ஒரு சிங்கிள். இல்லை கைஸ், எல்லாம் அடிச்சு தான் பார்த்துட்ருக்கானோ. அடுத்த ஒரு ஸ்பின்னருக்கு கொடுத்துட வேண்டியதான். ஏன்னா ஸ்பின்னு தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் நிறைய விக்கெட் எடுத்து. மீண்டும் ஒரு அபயகரமான பந்து, ரிஸ்கி பந்தாக்கம் இது. ஓ நோ, மீண்டும் சிங்கிள். 2 ஓவரில் 21 ரன்னு தேவை. கண்டிப்பாக நம்ம ஸ்பின்னருக்கு தான் கொடுத்தாகணும் கைஸ். ஏன்னா நல்ல ஸ்பின் ஆகுது. ஸ்பின்னர் தான். யார் நல்லா போட்டிருக்கா ஸ்பின்னரில்? 100 அகமது கொடுக்கவே இல்லையா ஓவரு? நம்ம கேப்டன்சி கொஞ்சம் மோசம் தான். ஓகே, 100 ஒரு 2 ரன்னு கொடு. அடுத்த ஓவரில் நம்ம பார்த்துடலாம். 100 என்ன ஷார்ட் பால் போடுறான். ஓகே, பெரிய ஷாட் ஆடுறான் கைஸ். ஓகே, நல்ல ஃபீல்டு செட்டப்பு. 100 அதுக்கு கணக்காக தான் போடுறாரு. ஃபுல் பால் போட்டால் ஸ்ட்ரைட்டில் தூக்குவாங்கன்னு சொல்லி 100 ஷார்ட் பாலு, லெங்த் பால் அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கான். 10 பாலுக்கு 19 ரன்னு தேவை. 100 ஃபஸ்ட்டே கொடுத்துருவில்ல. ஃபுல்லாக ஷார்ட் பால் தான் 100 போடுறான். சூப்பர். 9 பாலுக்கு 18, 3 6 வேலை தான். ஆனால் 100 அகமது ஃபுல் பால் போட்டால் முடிஞ்சு. இந்த ஃபுல் பால் முடிஞ்சு. நோ, பவுண்டரி சேவ் பண்ணியிருக்க ப்ரோ. ஓகே, 2 பால் இருக்குது. 100 ஃபுல்லாக சிங்கிளாக தான் கொடுத்துட்ருக்காரு கைஸ். சூப்பர் ஓவராக இது போயிட்டுருக்கு. நம்ம ஃபஸ்ட்டே இந்த 100 தூக்கிட்டு வந்திருக்கணும். மீண்டும் அன்லக்கி ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். 100 தரம். லாஸ்ட் ஓவர் நம்ம போடக்கா இல்லை ஸ்பின்னருக்கே கொடுக்கலாமான்னு பார்த்துட்ருக்கேன் கைஸ் இப்போ. நோ. ஓகே, ஒரு ஓவரில் 15 ரன்னை டிஃபெண்ட் பண்ணணும். நம்ம போன ஓவர் கொஞ்சம் நல்லா தான் போட்டோம். அதை மனசில் கொண்டு நம்மளே போடுவோன்னு தான் தோணுது. ஆனால் 2வது ஓவர் தான் கொஞ்சம் அடி வாங்கணும். ஓகே, ரெக்கார்ட் ரன் ரேட் இஸ் 15. 6 பாலுக்கு 15 ரன் தேவை. முதல் பந்து மார்க்க பந்து. முதல் பந்திலே தெரிஞ்சிடும். ஓகே, நல்ல பந்து. ஓவர் த்ரோ போடாதீங்க ப்ரோ. ஐயோ, ஷார்ட் பால் ஒன்று ட்ரை பண்ணோம். ஏன்னா இது வரைக்கும் ட்ரை பண்ணால் இல்லை பெருசா. தப்பான லைன், தப்பான பந்து. நல்ல சேவ். அப்பா, இவன் நல்ல ஷார்ட் பால் கொஞ்சம் நல்ல இதாக தான் இருக்கான். 4 பாலுக்கு 14 ரன், 13 ரன்னு. 4 பாலுக்கு 13 ரன்னு தேவை. சஞ்சு சாம்சன் ஸ்ட்ரைக்கில். நம்ம எனர்ஜி பார் ரொம்ப டவுன் ஆகிருக்கு. ஐயோ, முடிஞ்சு. தூக்கி பார்க்குறானுங்க. ஸ்லோவர் பால் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நான் ஸ்லோவர் பால் பேட்ஸ்மேனுக்கு பவர் தேவை அடிக்கிறதுக்கு. பெரிய ஷாட்டு, கேட்சா. ஐயோ, என்ன தலையில் கை வச்சுட்டு இருக்கேன். பால் வரக்கு முன்னாலே தலையில் கை வச்சுட்டு இருக்காங்க. ஓகே, 2 பாலுக்கு 11 கைஸ். 2 பாலுக்கு 11. சஞ்சு சாம்சன் ஸ்ட்ரைக்கில். என்ன பால் போடலாம் சஞ்சு சாம்சனுக்கு? ஷார்ட் பாலே போடுவோம். ஏன்னா ஷார்ட் பாலுக்கு ஃபீல்டு தான் இருக்குது. சஞ்சு சாம்சனால் அதை கிளியர் பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுது. எட்ஜு ஜஸ்ட் மிஸ்ஸு. எப்படியோ வின்னு கைஸ். நோ பால் மட்டும் கொடுத்துறாதீங்க ப்ரோ. ஓகே, ஷார்ட் பால் தான் வீக்காக இருக்காரு. ஷார்ட் பாலே போடுவோம். ஃபர்ஸ்ட் பவுன்ஸ் இந்த ஓவரில் கொடுக்கல. அருமையான ஓவரை முடிச்சிருக்கேன் கைஸ். பெரிய ஷாட்டு. முடிந்தது போட்டி. நோ பால் கொடுக்காத வரைக்கும் முடிந்தது போட்டி தான். எஸ், முடிந்தது போட்டி கைஸ். ஃபைனலி 9 ரன் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணியிருக்கு. 100 அகமது தான் கைஸ் கேம் சேஞ்சர். அந்த ஓவர் மொத்தமே சிங்கிளாக தான் கொடுத்தாரு. ஒரு மஜா போட்டி. மேன் ஆஃப் தி மேட்ச் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு கொடுத்தாலும் 100 அகமது தான் தரமான சம்பவம். MS தோனி 26 பாலுக்கு 60. பாயிண்ட் டேபிள் பார்ப்போம் கைஸ். பாயிண்ட் டேபிள் ஓடியார்
மேட்ச் ஜெயிச்சா நம்ம வந்து 4ஆம் இடம் சூப்பராக போகலாம். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸோட இது வந்து பாயிண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 14 மேட்ச் விளையாடி 7 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. சன்ரைசர்ஸும் கிங்ஸ் 11 ஒரே பாயிண்ட் இதில் இருக்குது கைஸ். ஒரே பாயிண்ட் 14, 7 மேட்ச் விளையாடி 14. என்ன கோயின்சிடென்ஸு, 0.12 தான் 2 டீமுமே இருக்குது. சன்ரைசர்ஸும் கிங்ஸ் 11 பஞ்சாபும் 4ஆம் இடத்தில் 7 வெற்றிகள் பெற்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அடுத்த போட்டியை பயங்கர ரன் ரேட்டில் ஜெயிக்கணும். பயங்கர ரன் ரேட்லன்னா ஹெவியாக ஜெயிக்கணும். ஜிடி கூட ஹெவியாக ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம 4ஆம் இடத்தில் செல்ல முடியும் அப்படின்னு தோணுது. கிட்டத்தட்ட ஒரு 50-60 ரன் வித்தியாசம் ஜெயிக்கணும், இல்லைன்னா 5-6 ஓவர் வித்தியாசத்தில். ஓகே, அடுத்த போட்டி வெற்றி பெற வேண்டிய போட்டி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோசன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோட லைக் டார்கெட் 1000 லைக்ஸ் கைஸ். பாய் ஆல்.